மாற்றிக்கொள்ளாமல் தொடருங்கள். அதுல சிம்சோனை பத்தி தியானித்தோம். சிம்சோன் எப்படி அவன் இலக்கை மாற்றிக்கொண்டான், அவன் வாழ்க்கை எப்படி களம் புரண்டது. அவன் கிறிஸ்துவன், நம்மளை விட அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். பைபிளே இல்லை, அவளை அப்படியே அழிச்சு கொண்டு போட்ட ஒரு பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், வல்லமைக்கு அபிஷேகம் நிறைந்த ஒரு ஒரு ஊழியக்காரனா இருந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதங்களை வாழ்க்கை வரும்போது ஒரு பெண்ணால அவன் வாழ்க்கை தடம் புரண்டு அவனுடைய இலக்கு மாறி போயிடுச்சு. கடைசி அவன் சின்ன வயசுல செத்து போயிட்டான். கல்யாணம் கூட அவளை செத்து போயிட்டான். நான் சொல்றேன், ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க கேட்டு ஒரு நிமிஷம் என்ன நினைத்து பாருங்க ஆண்டவரே சொல்லும் போது அவன் தலையில முடி வளர ஆரம்பிக்குது, அபிஷேகம் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூட 2 தூண்ல அவன் கட்டி போட்டுருக்காங்க சங்கிலிகளால. 2 சங்கிலிகளை எடுத்து ஒரே இழுத்து தள்ளா பாருங்க. அங்க இருக்க 3000 பேர் செத்து போனாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு வல்லமை. சாகர நேரத்துக்கு தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவர் இறங்குறாரு. அதுதான் என் தெய்வம். ஹல்லேலூயா. தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிற தெய்வம். அதான் நம்ம தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தப்பு பண்ணிட்டு அந்த தப்புலயே அந்த பாவத்திலேயே விழுந்துட்டு ஆண்டவர் கிட்ட வராம இருக்கிறது ரொம்ப தப்பு. உன் வாழ்க்கை நரகத்துக்கு போய் வாழ்க்கை முடிஞ்சிடணும். அந்த தப்புல அந்த பாவத்தை தாய் துப்பிட்டு இயேசு நாமத்துல ஆண்டவர் கிட்ட போற நீ யாரா சொல்றதுக்கு வராமே பக்கத்துல சொல்லணும். எவன் என்ன சொல்லட்டும், யார் என்ன சொல்லட்டும், எந்த ஜன்மம் என்ன சொன்னாலும் சரி, என்னை அழைத்த தேவன் உண்மையிலவர். அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் சின்ன சின்ன சிலுவை ஜீவனை கொடுத்திருக்கார். அவரை தேடி ஓடலாம். நீ அவர்கிட்ட வந்ததால உனக்கு பாவ மன்னிப்பு, அவர்கிட்ட வந்ததால உனக்கு மோட்சம், அவர்கிட்ட வந்ததால உனக்கு நீதி. அவர்கிட்ட வராம நீ என்ன சோழமா தேடினாலும் வாழ்க்கை ஒன்றும் நடக்காது. தூரத்துக்கு போய் பாவம் செய்தி அவன் வாழ்க்கையை இழந்துட்டான். கடைசி ஒரு புத்தி தெரிந்த ஆண்டவருக்கு ஓடி வர தகவல் கிட்ட என்ன உங்க மகனாக ஏற்றுக்கொள்ளாதீங்க, வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று வரும் பொழுது அதெல்லாம் காதல் வர தகவல் ஓடி அவனை கட்டி பிடித்து அரவணைத்து தூக்கி கொண்டாடுகிறார். இன்னைக்கு சொல்ற நீங்க ஆண்டவர் கிட்ட தூரம் போயிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து இந்த காலையில் ரேமா வார்த்தையா சொல்ற ஆண்டவர் உங்களை தூக்கி கொண்டாடுறாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணவர் உங்களை தூக்கிட்டு கொண்டாடுறது எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? சும்மா ஒரு முறை மல்லிப்பூ வாங்கி வந்து கொடுத்தாவே சந்தோஷமா இருக்கும். ரோட்ல யாராவது வேற வழியில அந்த மாதிரி கம்பல் பண்ணி எடுத்துட்டு போட்டு கொடுத்துட்டாவே, அதை எடுத்து வந்து கொடுத்தாவே அது அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கம்பல் பண்றதுதான் நான் வாங்கி போறது வேற வழி இருக்கு. பட் பரவாயில்ல, வீட்டுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷப்படுறாரு கணங்க. தூக்கும் போது தூக்கி கொண்டாடும் போது எப்படி இருக்கும்? ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை தூக்கி கொண்டாடுறா அப்படி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உண்மையா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். உண்மையா திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். இப்ப எந்த நிலையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எந்த நிலையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமென். மகனே நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமென். நீ என்னன்னா பண்றீங்க, நீ நம்ம புலம்பிட்டு தான் இருக்கோம். இளைஞர் சொல்ற கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், உங்களை அசிங்கப்படுத்திட்டேன், இதெல்லாம் பாபான்னு சொல்லிட்டு இருக்கிறான். காதுல அவர் வாங்கவே இல்லை. நீ வந்துட்டல மகனே, அது போது நான் சொல்லிட்டு அந்த நாட்டத்தோட ஓடி அவனை கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தம் செய்கிற தெய்வம் தான் என் ஆண்டவர். சில நேரத்துல குழந்தை ஏதோ ஒரு இடத்துல சாக்கடையில சேத்துல விழுந்து போனா கூட நம்ம எடுத்து நம்ம புடைக்கிறதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போமா இல்லையா? கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கரெக்டா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் தூக்குவோம், ட்ரெஸ் போடுவோம். அப்படியே வாரி எடுத்து கட்டி பிடிக்குமா? யோசிப்போம். ஆனா என் தெய்வம் அப்படி இல்லை. அதுதாங்க இயேசுவுக்கும் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு வித்தியாசம். நீ எந்த சேற்றில் விழுந்திருந்தாலும் அவர்கிட்ட வந்ததுதான் போதும், அவர் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிப்பார். இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புரோட்டோகால் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு திட்ட தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அப்படியே என்கிட்ட வாங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க குடும்பம் மாறும், உங்க சூழ்நிலை மாறும், பிள்ளைகள் மாறும், உங்க கணவன் மாறுவாங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம் உண்டாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யாரும் சொல்ல கேட்காதீங்க, பக்கத்து சொல்லுங்க. நீ சொல்றதால நான் கேட்க மாட்டேன். நீ கடவுளுக்கு ஏஜென்டா சொல்லுங்க, பரவாயில்ல, கடவுளுக்கு ஏஜென்டா. என் அப்பா என் கூட இருக்கிறார், என் கூட டைரக்டா என் அப்பா பேசும்போது உன் சத்தத்தை நான் ஏன் கேட்கணும்? புரியுதா? என் ஆண்டவரே எனக்கு பக்கத்துல இருக்கும் போது நீ யாரா என்ன குறை பண்ணுவதற்கு? ரோமர்ல 8 சொல்றதில்ல, தேவன் நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார், நம்மை பற்றி குற்றப்படுத்த
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நீதிமான மாற்றிருக்க. நான் சொல்றேன், சிம்சோன் இலக்கை மாறும் பொழுது அவன் ஆண்டவர் கேட்கிறான், அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவர். எனக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அவன் வேற ஒன்று கேட்டுருக்கிறான், எனக்கு திரும்ப அந்த பார்வை கொடுங்க ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்துருவாரே இல்லையா? கொடுத்து திரும்ப நான் வாழ்ற ஆண்டவர் திருந்து ஆண்டவர் செஞ்சிருப்பாரே இல்லையா? அவன் என்ன பண்ணா, அந்த அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்திட்டான். எல்லாரும் செத்தா போது நானும் சாகணும். நான் சொல்றேன், நீ செத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக அவன் செத்தாருமா கல்வாரி சிலுவையில். ஹல்லேலூயா. நான் செத்துதான் இந்த ஜனங்களை சாகடிச்சு என் மேல உள்ள அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பது இந்த ஜனங்களுக்கு தெரியணும் என்று அவன் முடிவு செய்தான். நிறைய பேர் சொல்றாங்க, நான் செத்துதான், நான் கஷ்டப்பட்டுதான், நான் இதை பண்றேன் அதை பண்றேன். இல்ல, உனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் முடிச்சிட்டாரு. நீ இன்றைக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் அதனால சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறோம், ஏன்னா சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும். இல்ல, உனக்காக அவர் சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டாரு. நீ செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது ஞானமாய் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நான் நினைக்கிறேன், இப்படியா சிந்திக்கிறேன், இப்படியா யோசிக்கிறேன். சிம்சோன் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்டு, ஆண்டவரே என் மேல மன்னித்து எனக்கு வாழ்க்கை கொடுன்னு சொல்லிட்டு கண் பார்வை கேட்டிருந்தா கண் பார்வை கொடுத்துருப்பாரு. திரும்ப அந்த சங்கிலிகளை வரைக்கும் அறுத்து போட்டு பவுல் சீராவை சிறைச்சாலை சொல்லிட்டு போது என்ன நடந்தது? அப்படியே இடிந்து அஸ்திபாரங்களை இடித்து விடுபடியாக சொல்லிட்டாங்க. இல்ல, கட்டுகள் மட்டும் கலண்டுபடியாக சொல்லித்தார்கள். இவன் அப்படி சொல்லிட்டு என் கட்டுகள் கலண்டு வேணும், எனக்கு பார்வை கொடுத்து ஆண்டவர்னா ஆண்டவர் கொடுத்துட்டு இவன் வந்து இன்னும் தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கலாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கலாம். ஆனா தவறான ஒரு சிந்தனையில அவன் போயிட்டான். அவனும் செத்து போனான். அவனுடைய வல்லமையை செத்து போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்துதான் உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. நீ செத்துதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உனக்காக செத்து இருக்கிறார். ஆண்டவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்த சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினாரு. உன் அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய கீழ்ப்படியாம தொங்கிட்டாரு. இனி நான் போய் ட்ரெயின்ல டிராக்ல நான் தலைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கையில் தொங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மருந்து பாய்ச்சல் வாங்கி குடித்து நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை. என் தெய்வம் எனக்காக செத்துட்டா, எனக்காக உயிரை கொடுக்க யாரால முடியும்? என் இயேசுவால மட்டும்தான் முடியும். உங்களை யாருக்கோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. உனக்காக நான் மரிச்சேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், நீ என் கிட்ட வா, உன்னை கட்டி பிடிக்கிறேன். அப்பா கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அவன் இலக்கை மாற்றிக்கொள்ளாம கடைசி அந்த பாவத்திலிருந்து ட்ராக் மாறினாலும் அவன் இலக்கை மாறாமல் இருந்தா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஒரு ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஏதோ பார்த்தோம். ஒரு ட்ரெயின் ட்ராக் மாறிட்டு 12 மணி நேரத்துக்கு போய் சேர வேண்டியது 24 மணி நேரமோ 25 மணி நேரமோ ஆயிடுச்சு. கேள்விப்பட்டீங்களா? கரெக்டா? கொஞ்சம் ட்ராக் மாறிடுச்சு, ஆனா இலக்கு மாறல. போய் சேர வேண்டியது சேர்ந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்ற கை பிடிச்சு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கீங்க சர்ச்சுக்கு. லேட்டா மீன்ஸ் ஆண்டோட இப்பதான் தேடி வரீங்க. காலையில் விட்டுருக்கீங்க, காலையில் போயிடுச்சு, பரவாயில்ல, தேடி வந்துட்டீங்களா? இந்த இலக்கிலே போங்க. ஒரு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், குடும்பம் பிரகாசமா இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார், கர்த்தர் உங்களை கோபுரத்தில் நிறுத்துவார், சகல ஜனங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஏன் கை பிடிச்சு சொல்ல தெரியுமா? நீ விசுவாசமா சொல்லும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தோய்ந்து கொள்கிறவர், ஆவியோட உண்மையோட அவரை தோய்ந்து கொள்ளும் போது நீங்க அவங்க கையை பிடிக்கும் போது அந்த வார்த்தை பரிமாறும். ஹல்லேலூயா. நான் வர நேரம் அது மாதிரி ட்ராக்கு மாறினாலும் இலக்கு மாறல, அது போய் சேர வேண்டிய இடத்துல இந்த ட்ரெயின் போய் சேர்த்தது போல இன்னைக்கு நம்ம ட்ராக் மாறி இருந்தாலும், ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தாலும், ஆண்டவர் கண்டுக்காம இருந்தாலும், ஆண்டவருக்கு டினிக்கு கொடுத்துட்டு இருந்தாலும், ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும், இன்னைக்கு அவர்கிட்ட வந்துட்டு இலக்கை மாற்றிக்கொள்ள கூடாது. கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் வாக்கியவான், நான் அவருடைய பிள்ளை, அவர் அதனால் கருவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை பாருங்க சடுதியா உயருங்க. உங்க வீட்டில் இருக்கிற சலசலப்புகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா அலையும் அடங்கும், எல்லா காற்றும் அமைதியாகும். இன்னைக்கு நீங்கள் கடந்து செல்கிற புயல், போராட்டங்கள், நெருக்கடிகள், வேதனை, கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அது அடங்கும். எப்பவுமே காத்து புயல் அடிக்காதுங்க, கொஞ்சம் அடங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அடக்குவார். இன்னைக்கு நான் சொல்றேன், இலக்கை மாற்றிக்கொண்டதால் சிம்சோனுடைய வாழ்க்கை, அவன் இலக்கு, அவன் வாழ்க்கை தாறுமாறாய் சிதறி வந்து போனது. ஆனா இன்னொரு மனுஷனை பத்தி சொன்ன நேரம் இல்லை, நான் அன்னைக்கு கடந்த வாரத்தில் தியானிக்க முடியல.
இன்னொரு மனுஷனுடைய இலக்கை பத்தி நம்ம தியானிக்கிறோம். யோசேப்பு. ஆமென். அல்லேலூயா. யோசேப்புடைய இலக்கு ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். சரி, படிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க. அப்புறம் ஒரு படிக்கலாம். போய் 37 மைண்ட் வச்சுக்கணும். ஆதியாகமம் 37 நீங்க கவனிக்கணும். யோசேப்புன்ற ஒரு சின்ன பையன். எவ்வளவு பையன்? 17 வயசு. சின்ன பையன் தான், 17 வயசு. ஆண்டவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். என்ன சொப்பனத்தை கொடுக்கிறான்னா, அவன் சொப்பனத்தை காணுகிறான். முதல்ல ஒரு சொப்பனம், வயலில் அரிக்கட்டுகள், என் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது, இது உங்க அரிக்கட்டெல்லாம் என்னை வணங்கி கொண்டிருக்கிறது என்று சகோதரிகிட்ட சொல்றான். ஒரு ஆமென். அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, நான் உயர்ந்து நிற்ப ஒரு நாள்ல கவனிக்கணும். ரேமா வாக்கியம் பேசுறேன் திருக்கு தரிசனமாய். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் அது நடக்கும். ஒரு நாள் அதை நீங்க நினைவு கூறணும். நீங்க சும்மா அவரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. 13 வருஷம் கழிச்சு யோசேப்புக்கு நடந்தது. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு 13 நாள் நடக்கலாங்க. இல்லைங்க, வீட்டுக்கு போவதற்குள்ளாக நாட்கள் நடக்கும். யாருக்கு தெரியும் ஆண்டவர் தரக்கூடாது. ஒரு செகண்ட் ஆண்டவர் கற்புதமே வாழ்க்கை மாற்ற. ஆமென். அல்லேலூயா. 32 வருஷம் அவன் கலசபுரத்துல படுத்து விழுந்து கிடக்கிறான். வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இயேசு வந்தால் அற்புதம் நடந்தது. மாற்றி எல்லாவற்றையும் மாற்றினார். இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது ஏன் கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார்? அல்லேலூயா. வாழ்க்கையில் அரிக்கட்டுகள், இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது. அவன் சகோதரி அரிக்கட்டு கீழே விழுதுன்னு சொல்லும் போது அவனுக்கு இவனை பண்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் உன் பாதத்தில் விழுவானான்னு சகோதரர்கள் உடன் பிறப்புகள் சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொல்ற ஒரு வாழ்க்கையில ஒருவேளை உங்க சகோதரர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இல்ல ஒருவேளை ஏதோ ஒரு காலத்துல அவங்க தள்ளி வச்சிருக்கலாம். நீங்க அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு ஈக்குவலா இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் அரிக்கட்டு நிமிர்ற நாள் வரும். 4 பேர் ஆமென் சொல்லுங்க. மீறி என்ன அரிக்கட்டு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நேரத்துக்கு முடிக்கணும். வயல்ல நம்ம நெல் அரிக்கட்டு இல்லை கோதுமை அரிக்கட்டுன்னு வச்சு சொல்லுங்க. ஆமென். அதை சொப்பனத்தில் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாடு போது ஆண்டவர் அவனுக்கு எப்படி சொல்றாரு, அவனுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் என்பதை அவனுக்கு ஒரு இன்டைரக்டா ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண, நீ என்ன ஆக போறியான்னு சொல்லிட்டு சகோதரர் அவனை பகைச்சு போக மாட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதாய் நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அல்லேலூயா. அப்ப உடனே அந்த அப்பாவுக்கே கோபம் வந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பாவுக்கே கோபம் வந்து சொன்னாரு, டேய் தம்மா துண்டு பையன் 17 வயசுல நீ 12 பிள்ளைகளை நான் பெற்று எடுத்திருக்கிறேன். 12 பிள்ளைகளை நான் பெற்று எடுத்திருக்கிறேன். நீ நான் சந்திரன் என்பது அம்மா, சூரியன் என்பது அப்பா. அதை காட்டு நாங்க 2 பேரும் உன் காலில் வந்து விடுவோமாடா? உன் சகோதரர்கள் 11 பேர் உன் அண்ணெல்லாம் உன் கால் விடுவானா? அப்படின்ற அப்பாவே பகைக்க ஆரம்பிச்சாரு. எல்லாரும் இவங்க பொறாமை கொண்டு ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்பவும் இறக்க மாறல. நிறைய நேரத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஒரு வீடு கட்டணும்னு நம்ம பிளான் பண்றோம்னு வச்சுங்க. பெரிய வீடு பட்ஜெட் போட்டு நம்ம ஆவியில் நின்று ஆண்டவர் நம்மளோடு பேசியிருப்போம். நம்ம பாதையில் போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று குறுக்கால நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு, இதெல்லாம் உங்களால முடியுமா? இதெல்லாம் உங்க தகுதிக்கு ஆகுமா? உங்க கெப்பாசிட்டிக்கு முடியுமா? உங்க தகுதிக்கு தகுந்தால் கூட செய்யணும் பிரதர். உங்க தகுதிக்கு தகுந்தால் போல அதில் நீங்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்ல உடனே நமக்கு அப்படியே பலூனோடு இந்த விசுவாசம் புஷ்ஷுன்னு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை அநேகருக்கு சாட்சியாக ஒரு 1 கோடி ரூபா உங்களுக்கு அடுத்த வருஷம் கொடுப்பாருன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. கரெக்டா? இதே சொல்லுவேன், நீங்க ஏதோ ஒரு பெரிய ட்ரீட் கட்டுறீங்க, ஒரு பெரிய வீடு, அதெல்லாம் எப்படி முடியும்? இந்த காலத்தில் இருக்கிற பட்ஜெட் சிமெண்ட் வேலைக்கெல்லாம் முடியுமா? உங்களுக்கு அவ்வளவு பெரிய வீட்டுன்னு சொன்னா அதை நான் விரும்புவேன். நீ நல்லா இருப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா அதெல்லாம் உன்னால முடியாது, உருப்படாது. பிள்ளை அது உருப்படாது, ஏன்னா பார்க்காதுதா அது உருப்படாது அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அதை நம்பி இருக்கு. அதுதான் வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் நம்முடைய இலக்கு மாறி போகுது. ஆமென். ஒரு இலக்கு மாறி போகுது. ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய காலங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், ஒரு IAS பையன் ஆகணும்னு நினைப்போம். காலங்கள் வர வர அது ஊதாரியா அது சுத்திட்டு ஊரை சுத்துறது போது படிப்பே வரலன்னு போது நம்ம இலக்கு மாறிடும்.
கரெக்டா இல்லையா? ஆமென். அப்போ நீங்க இலக்கை மாறிக்கொள்ளாம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அதை ஒப்படைக்கணும். ஆண்டவரே ஒப்பல்ல நீங்க பார்த்துக்கங்க. அவன் வாழ்க்கையை நீங்க உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவன் டெய்லி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தூக்கத்தில் இருந்தானா ஜெபம் பண்ண அளவு பண்ண மாட்டாங்க. தூங்கும்போது நல்லா தலவா போய் தப்புன்னு அடிச்சு ஒரு இயேசு நாமத்துல புத்தி நல்ல புத்தி வரணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 2 பேர் அண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி ஒரு நாள் அப்ப தம்ம அடிச்சு ஜெபம் பண்ணீங்களா? இல்ல வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு ஜெபம் ஒன்றும் செய்யாது. கிரியில ஜெபம் சத்ததா இருக்கும். ஆமென். ஜெபத்தோடு கூட கிரியை இருக்கணும். என் அண்ணன் சபைக்கு வரணும், என் குடும்ப சபைக்கு வரணும் போது நீங்க போய் செயல்படணும். ஹல்லேலூயா. என் அப்பா சபைக்கு வரும் 10 வருஷம் நானும் ஜெபம் பண்ணேன். நடந்துச்சா? இல்ல. நான் போய் இறங்கி வாழ்ந்து வருவேன் வந்தாங்க. அதுதான் நீ இறங்காத வரைக்கும் ஒரு அற்புதம் வாழ்க்கை நடக்காது. நான் சொன்னேன் செங்கல் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க, மோசேல நிக்கிறாங்க. அவங்க தண்ணியில எப்ப காலை வைத்தாங்களோ அப்பதான் செங்கல் 2ஆய் பிளந்தது. அது வரைக்கும் செங்கல் இருக்கிறது. இப்ப முன்னாடி பக்கம் செங்கல், முன்னாடி பக்கம் பாலோன்றதோ அவங்க நம்ம சாகரிச்சு போறோமே, இப்படி போனா செத்து போறோமே, இதுக்காடா என்ன வந்து கூட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்க இருக்கும்போது நல்லா இருந்தேன், இந்த சர்ச்சைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. என் வாழ்க்கை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது வரைக்கும் என் வீட்டுல ஒழுங்காங்க குடிச்சிட்டு வந்து சண்டை போடலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்க சொல்லணும் இயேசு நாமத்துல உன் வேட்டியை எடுத்து கட்டிட்டு இல்ல சேரி தூக்கி சரிவிட்டு இயேசு நாமத்துல சொல்லுங்க கையை வச்சு ஜெபிக்கணுங்க. ஒரு வல்லமை கட்ட உணர்வு கொடுத்துருக்கிறாங்க. நீ சொன்னா கசாப்பியாரத்தை நம்பி ஆடு போன மாதிரி அங்க போய் தலையை எடுத்து குடிக்காத. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார், கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்க ஜெபித்தா அற்புதம் நடக்கும். உங்களுக்கு கூட தேவன் இருக்கிறாருங்க. நான் சொல்றேன் நீங்கள் ஜெபித்தா அந்த பட்டணம் அசையும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பாக்குறீங்க இதே 20 வருஷம் கூட நான் பார்த்தேன். நம்ம எல்லாம் போய் என்னத்த பண்ண பாருன்ட்டு நம்ம போய் ஜெபம் பண்ணா பேய் ஓடுமா? நம்ம ஜெபம் பண்ண கேன்சர் கட்டி மறைமான்ட்டு ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது அந்த செகண்ட் அந்த கேன்சர் கட்டி மறைக்கும் தெரியுது. சிரிப்பு தான் வருது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 3 வருஷம் ஆகுது. என்னது நமக்கெல்லாம் ஜெபம் பண்ணா கேன்சர் கட்டி மறையலேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா எங்க போய் கையை தலைமையில வச்சு நான் நிக்கிறேன். என் கூட பயணித்தவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ என்ன பண்ற போய் பாஸ்டே கை வைக்க மாட்டேற மேல நீ போய் தலைமையில கை வைக்கிறீங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் ஒன்று சேர்க்கிறார். இக்கவாடா அபிஷேகம் இருக்கிறது. தேவன் அபிஷேகம் இருக்கிறார். அன்னைக்கு எங்க போய் கை வைக்கணும் தேவன் நாமம் மகிமைப்பட்டது. எத்தனையோ வருஷமா இருந்த அந்த கேன்சர் கட்டி சிஎஸ்சி மூப்பனுடைய மனைவி அவங்க சிஎஸ்சி சர்ச்சைக்கு போற 10-15 வருஷமா அந்த கட்டி இருக்கு. ஹல்லேலூயா. போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க. சும்மா கை வச்சு எதுக்குன்னு ஜெபம் பண்ண சொல்ல சும்மா கை வச்சு ஜெபம் பண்ண கீழே விழுந்தாங்க. அப்படி எழுந்துட்டு இப்படி தேய்ச்சி பார்த்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு இன்னொரு அம்மா இருந்தாங்க சிஸ்டர், அவங்கள கூப்பிட்டு அவங்க கையை வச்சு தேய்ச்சாங்க. ஒன்றும் புரியல. அப்புறம் கேட்கும்போது சொல்றாங்க இது வரைக்கும் 10-15 வருஷமா இருந்த அந்த கேன்சர் கட்டி இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா. அது என்ன தெரிஞ்சு ஒரு சபையில ஒரு வீட்டிலோ இல்லை, ஒரு பள்ளிக்கூடத்துல அவங்க வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் பண்ணார். இன்னைக்கு சொல்றேன் அதே தேவன் தான் எனக்குள்ள இருக்கிற தேவன் தான், அநேக ஊழியர்களுக்குள்ள இருக்கிற தேவன் தான் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒரு அபிஷேகத்தில் நிக்கணும். துணிஞ்சு போய் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சரியா அபிஷேகத்துல நிக்கணும். அந்நிய பாஷை பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் அனலா இருக்கணுங்க. இருங்க உன்னை பார்த்தா பிசாசு அலறும். ஹல்லேலூயா. நம்ம அதை பார்த்து ஓடுன்னு ஓடுறோம். வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை பிசாசு கொண்டு வர காரணம் நம்ம அபிஷேகத்துல கொஞ்சம் வீக் ஆகும்போது அவன் பயன்படுத்திக் கொள்றான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஆவியில் அதான் சொல்றேன். எப்பவுமே நான் கொஞ்சம் வைராக்கியமா எதுக்கு பேசுறது தெரியுமா? அப்பாவது உங்களுக்கு ஒரு ரோஷம் வந்துட்டு ஆவியில் அனலாகுது. ஹல்லேலூயா. என்ன உங்ககிட்ட தான் இருப்பாரா ஆண்டவர்? நான் சொல்றேன் கேட்பாரு. வீட்டுல போய் தலைமையில கை வை. கணவன் உருப்படியா தூங்கும்போது அந்த தலைமையில கை வச்சு இயேசுவை நாமத்துல சொல்றேன் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனை மாற்றணும். ஹல்லேலூயா. ஆமென். தொண்டைக்கிலேயே நான் கத்துறது தனி சிஸ்டூரி சும்மா சொன்னாங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இப்போ இவனை சொல்றான் சூரியன் சந்திரனும் என்னை வணங்கினது என்று சொல்லும்போது அப்பாவே திட்டுறாரு. டேய் நான் வந்து உங்களை வணங்குமாடா போடா, டே யூசு பையில போடான்னு அப்பா சொன்னாரு. ஆமென். நீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து விசுவாசம் சொல்லி பாருங்களேன். நான் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகுவேன், இல்லை நல்ல ஒரு பெரிய வீடு கட்டுவேன், நல்ல ஒரு பெரிய ஊழியர் செய்வேன் சொல்லி பாருங்களேன். உன்னை பார்க்குறவன் யார் பத்த வெளியோ இது நிறைய பேர் இங்கே பக்கத்தில் அந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது நிறைய இடத்துல இது மாதிரி பேசும்போதெல்லாம் யார் பத்த வெளியோ
ஐயோ விடாமே அருங்கோல் என்ற ஒரு ஊர்ல இது மாதிரி சுவிசேஷம் கொடுத்து நான் பேசி கத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்த பார்க்கலாம் பார்த்தீங்களா யாரை பத்தி அது மாதிரி கத்திட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தான் தெரியுங்க என் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று. ஒருபோதும் என்னை வெட்கப்பட விட மாட்டேன், தலைமுறை விட மாட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு தலைமுறை போக மாட்டீங்க. கொஞ்சம் நான் நேரம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் நீ கையை கட்டி நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசமா நிற்கணும். தேவன் உங்கள் வாழ்க்கை அற்புதம் செய்ய சூழ்நிலை எல்லாமே பாதகமாக இருக்கும், உங்களுக்கு எதிராக இருக்கும். சூழ்நிலை பார்த்து நீங்க வாழக்கூடாது. கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் வாழணும். அல்லேலூயா. சூழ்நிலை சொல்லும் 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, அப்ப உடனே விசுவாசம் சொல்லும் நானே உன் பரிகாரியை சாரி உன் கடனையால நான் சிலுவை சுமந்துட்டேன், என்னுடைய தரித்திரத்துல நீ ஐஸ்வர்யா மாறி இருக்கிற, நீயே கடன் வாங்க மாட்டாய், அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். வார்த்தை சொல்லுகிறது, அதுதான் விசுவாசம். புரியுதா? ஆமென். அல்லேலூயா. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த MBA ஜாயின் பண்ணும்போது ஒரு 55,000 ஃபீஸ் கட்டணும். ₹1 இல்ல. அந்த என்ன பண்ண யாருக்குமே சொல்ல. அப்பெல்லாம் பயங்கரமான விசுவாசம் இருக்கு, திமிரு பிடிச்ச விசுவாசம். ஒருத்தர்கிட்ட போய் யார்கிட்ட சொன்ன என்ன சொல்லுவோம், அட்லீஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி டைரக்ட்ல ஜோமானிக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுன்னு சொன்னாலே அவங்களுக்காக தெரியும் யார் மூலியமா ஒரு அற்புதம் நடக்கும். நான் அதையும் சொல்ல மாட்டேன். நான் ஏன் போய் அப்ப சொல்லணும், நீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்றேன்ல, உங்களை நம்பி வந்துட்டல, எல்லாம் திருப்பி போட்டு குடும்பத்தை எல்லாம் திருப்பி போட்டு உங்களை நம்பி வந்துட்டல. உங்களுக்கு சுத்தமா இருந்தா நீங்க குடும்ப போன காலேஜ் படிக்கிறேன், MBA ஜாயின் பண்றேன், இல்லைன்னா ஓகே ஊழி பண்ணிட்டு போறேன். அன்னைக்கு பொறுத்து நம்ம 2011 இல்லை, இன்னைக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். 55,000 ஃபீஸ் கட்டணும். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சு 55,000 ஃபீஸ் கட்டணும். 5 பைசா சத்தியமா இல்லை, வீட்டுக்கு தெரியாது. நான் காலேஜ் ஜாயின் பண்ணி 6 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் காலேஜுக்கு போறேன்னு கூட தெரியாது, என்ன படிச்சுன்னு தெரியாது. கேட்டு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நம்பின நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகல. அதுக்கடுத்து திடீர்னு ஒரு பிரதர் யதார்த்தமா வந்து கேட்கிறாரு. எப்போ கேட்கிறாரு? மறுநாள் காலையில் வெங்கடேஷன் கூப்பிட்டு, வெங்கடேஷா என்னாச்சு, காலேஜ் ஏதாவது கவுன்சிலிங் போயிட்டு வந்து என்னாச்சு? கிடைச்சிச்சு. அல்லேலூயா. எங்க காலேஜில் எழுதுன ஒரே ஆள் தான் எனக்கு கிடைச்சிருச்சு சீட் கவர்மெண்ட்ல. உடனே அது 30வது சீட், 30 பேர் மேனேஜ்மெண்ட், 30 பேர் கவர்மெண்ட் சீட் ஒதுக்குவாங்க. 30வது சீட் எனக்கு. ஒரு ஆமே. அது ஒரு பெரிய ஸ்டோரி. சாப்பாடு இல்லாம அத்தனை கஷ்டப்பட்ட நாட்கள் இல்லை. அந்த ஒரு சாப்பாடுறதுக்காக அந்த காலேஜ் கூப்பிட்டு போனாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை சிக்கன் பிரியாணி, புதன்கிழமை சிக்கன் 65, வேலைக்கிழமை முட்டை ஐஸ்கிரீம் சாப்பாடு. நான் வச்சுன்னா அந்த அளவுக்கு நான் இன்னைக்கும் அந்த அளவுக்கு அங்கே சாப்பாடு அந்த அளவுக்கு அந்த காலேஜில் இருக்கும். ராமே நினைச்சேன் என் தெய்வம் என்ன பண்ணா தெரியுமா, சாப்பாட்டுக்காக நான் கொண்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. இப்பவும் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போன உடனே நல்லா சாப்பிடுவேன். 2 வேளை காலையில டிஃபனு, மதியம் சாப்பாடா, அதுக்கடுத்து போய் பிரியாணி சாப்பிட்டு ஃபேன் காலத்தும் போகிறோம் காலேஜில். ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு நேரம் வீட்டில் படுத்துருவேன், ரூமில் படுத்துருவேன். இப்படி ஆண்டவர் போஷித்தாருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த பிரதர் கேட்கிறாரு, என்ன ஏதாச்சுன்னு. சீட் எல்லாம் கிடைச்சிச்சு, ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ கட்டணும்? 55,000 ரூபா. என்ன யார்கிட்ட சொன்ன, என்ன பண்ணுங்க, யார்கிட்ட சொல்லல. பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் பார்த்துப்பாரு சொல்லிட்டு போயிருப்பாரு. உடனே அவர் தலை சொல்லிச்சாரு, நேராக வீட்டுக்கு போறாரு. எதுவுமே சொல்லல, வீட்டுக்கு போறாரு. அவர் கஷ்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு கையில் லாட அவஸ்தை, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு. நேராக போயிட்டு வீட்டுக்கு வீட்டில் ஒரு ரூபாய் கிடையாது, ஒன்னே ஒன்று இருக்கு. வீட்டில் நகை இருக்குது. போய் யாரும் சொல்லுங்க, வீட்டில் போயிட்டு நகை இருக்குது. அந்த நகை போய் சம்பளத்துக்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்களா? சண்டை வருவாரா? அது அப்படியே பட்டிருந்தாலும் இருந்தால் பண்ணு, இல்லைன்னா இது தேவையா உனக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவரை பயந்துட்டே போகிறாரு. போய் சிஸ்டருக்கு சொல்கிறார், இந்த மாதிரி எங்கள் காலேஜ் சீட்டு கிடைச்சிச்சு, ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ண முடியும் தெரியல அப்படின்னு போது உடனே அவர் சொல்கிறாங்க, வீட்டில் நகை இருக்காங்க, போய் எடுத்து சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கை சொல்கிறாங்க. உடனே அதை வாங்கிட்டு சந்தோஷமா ஒரே ஓட்டம் போடுறாரு. அவர் கேட்டுதான் வீட்டில் சண்டை வந்திருக்கோம். ஆனால் அவங்களே சொன்னதுனால ஒன்றுமே நேரம் எடுத்து வந்தாரு. கோஆபரேட்டிவ் பேங்க் திருத்தணியில் எடுத்து போய் பேங்க் வச்சுட்டு 55,000 போதுமா இல்லை எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கேட்டார். கடன் கொடுக்குறோம், சும்மா இலவசமாக கொடுக்குறது. உடனே நான் சொன்னேன் போதும். எடுத்து 11:30 சிண்டிகேட் பேங்க் திருத்தணியில் டிடி எடுத்துக்கிட்டு அங்கே ட்ரெயினில் போனாலும் காலேஜுக்கு 3:30 க்ளோஸ் ஆகிடும், அங்கே போக முடியாது. அங்கே ஒரு பைக் எடுத்து கரெக்டாக 3:50 உள்ளே போகிறேன். போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு வந்தேன். ராமே அதுக்கு நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அந்த காசை எடுத்து போய்ட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வாங்கவே இல்லை, அவருடைய பெருந்தன்மை. ஆனால் நான் கம்பல் பண்ணி வட்டி தான் இல்லை அசலா அப்படின்னு அவர் பேக்கெட் வச்சுட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஆண்டவர் நடத்தினாலும் இப்படி நடத்துவாருங்க. ஆமென். அப்போ சொன்னாரு, நீ திருப்பி கொடுக்கணும்னு அவருக்கு அதை பண்ணலை, உங்களுக்கு உதவி பண்ணணும்னு பண்ணல, அதுவே போதும். இந்த
நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என்ன சொல்லிட்டு அந்த காசு கம்பல் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கும் அவரோட கூட ஒரு டச்சில் இருக்கிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சூழ்நிலையை பார்க்காதீங்க. கடைசி நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நாளைக்கு லாஸ்ட் வாழ்க்கை நாளைக்கு அற்புதம் செய்வார். டாக்டர் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு உங்க சரீரத்தில் ஒரு மாற்றம் வருமா? குடும்பத்தில் நாளைக்கு ஒரு மாற்றம் வரும். ஏன் இந்த ராத்திரி 12 மணிக்குள்ள வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும். கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை வெட்கப்படாமல் நீங்க நம்பி கண்ணை மூடிட்டு வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக செத்தாலே ஆண்டவருக்காக சாகுறார். விசுவாசம் இருந்துச்சுன்னா உன்னை எவனும் தொட முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்துவார். இவனுக்கு இந்த சூழ்நிலையில் அப்பா அம்மாவை திட்டும் போது, சகோதரர்கள் திட்டும் போது, பகிட்டும் போது அவன் இலக்கு மாறல. அதுக்கடுத்து மூன்றாவது அவனை என்ன பண்றாங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அவன் லைஃப். சகோதரர்கள் கோவம் வந்துச்சியா, பொறாம வந்துச்சியா, இவன் ஆடு வச்சிருக்காங்க சகோதரர்கள். அப்பா சொல்றாரு போயிட்டு அண்ணாங்களுக்கெல்லாம் அப்பத்தையும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. போய் கொடுக்கும்போது இவன் பார்த்தா இதோ சொப்பன காலம் வரலாம் பாருலாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இது இருக்கிற நம்மளை பார்த்துனா அலையிலேயே கூட்டம் வருதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பான். எல்லாமே அவன் முன்னாடி தலை உயருங்க. ஒரு நாளைக்கு 13 வருஷமா இவன் எப்படிதான் இருந்தான், வாழ்க்கை நாசமா போச்சு மாதிரி இருந்தது. பார்த்தவெல்லாம் முடிஞ்சிச்சு, செத்தான் நினைச்சான். ஆனா உலகமே அசைந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் எடுத்தாருங்க. ஆண்டவர் ஒன்று வாழ்க்கையில முன்குறித்துட்டாருன்னா, நீங்க நினைக்காத காரியங்கள் கர்த்தரோட செய்வார். அது தகுதி இல்லை, ஆண்டவர் தகுதினால. ஹல்லேலூயா. பையனாடா நீங்க கிண்டல் பண்றீங்க நினைச்சுட்டு மனசுக்குள்ளே இருக்கிறாரு. என்ன பண்றாங்க, அவனை தூக்கி தண்ணிக்காக குழியில தூக்கி போட்டாங்க. அப்போது அவன் இலக்கு மாறல. என்ன ஆண்டவரே சொப்பனத்தை கொடுத்தீங்க, அதே போல அந்த சொப்பனத்திலே நடத்துங்க, நான் ஒரு பெரிய ராஜாவா ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சு தூக்கி தண்ணியில கிணத்துல போறாங்க. அங்கே கத்துறோம், ஐயோ யாராவது காப்பாத்துங்க. வார்த்தனை இல்லை. உடனே சின்ன தம்பி சொன்னா, அந்த ரத்தப்படி நம்மளால இருக்கு, இதோ அங்க வர நாள் வரும்போது எகிப்தியத்தை அவன் என்ன பண்ணலாம், வித்துடுறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளி காசுக்காக அவன் குழியிலிருந்து தூக்கி அந்த எகிப்தியருக்கு அவன் விற்று போட்டாங்க. அப்போ அவன் இலக்கு மாறல, போறான், அடிமையாக போறான். அங்கே போயிட்டு போத்திபாருடைய வீட்டுல அவன் வேலை செய்யறான். ராஜா மாதிரி இருக்கிறாங்க. போத்திபாருடைய கண்கள் அவன் தழுவு கிடைச்சது, எல்லாம் வேலை செய்ய சந்தோஷமா இருக்கலாம். இருக்கும்போது போத்திபார் மனைவி இவன் மேல ஆசைப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பையன் 17-18 வயசு அவ ராணி ஆசைப்படுறா. உடனே அவன் சொல்றான், என் ஆண்டவருக்கு விரோதமாய் என் இலக்கு நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். சிம்சோனை போல என் இலக்கு மாறாதே. நிறைய பேர் வாழ்க்கை ஏதோ ஒரு இடையில நமக்கு இந்த குறுக்கால வரும்பொழுது நம்ம சிதறி போறோம். கடலில் அவசரப்பட்டிருக்கோம், யாராவது வந்து ஏதாவது கடனுக்காக வேற தவறான வழியை சொல்லும் போது சிதறி போகும் குடும்பங்கள். கரெக்டா இல்லையே? கரெக்டா. நிறைய பேர் வாழ்க்கை ஏன் பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கை சரி நல்லா இருந்த பிள்ளைகள் நீங்க குடிப்பழக்கத்தில் அடிமையா, கஞ்சா போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கா? காரணம் பெற்றோருடைய காரணம் தான். இல்லை ஏதோ தாயோடைய காரணம், தாய் சரியா இல்லை, இல்லை பெற்றோருக்கு சரியா இல்லை, சரியான வளர்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, இவங்க நடந்திருக்கிறத பார்த்து அவன் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேங்க, ஒரு பையன் அவன் நல்லவனாய் வளர்வதற்கும் கெட்டவனாய் வளர்வதற்கும் காரணம் பெற்றோர் தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆமென். நல்லவனாய் வளர்வதற்கும் கெட்டவனாய் வளர்வதற்கும் காரணம் பெற்றோர் தான். அவனை நீங்க எதில் வளர்க்கணுமோ அதை கண்டிச்சு வளர்க்கணும். எதில் அவன் மேல ஃப்ரீடம் கொடுக்கணும், அது கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா நல்ல முறையில் வருவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம ரோல் மாடலா இருக்கும்போது தான், ஆமென், நம்ம ரோல் மாடலா இருக்கும்போது தான் நம்மளை பார்த்து பிள்ளைகள் வளருவாங்க. நம்ம குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு பண்ணிட்டு தவறான காரியம், ஏதோ ஒரு பெண்ணு பின்னாடி போயிட்டு வாரி எலக்ட்ரிக் அது இதுன்னு வாரி சீட்டில் இறைச்சிட்டு இருந்தா நம்ம பின்னாடி வர பிள்ளையோ பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்பா சரி, அப்பா நம்மளை கேட்க போறாங்க. ஆமே, எனக்கு 13 வயசு இருக்கும். 13 வயசு கரெக்டாக 8th படிக்கிறேன். வீட்டுக்கு தெரியாம சினிமா போயிட்டேன். ஆமே, ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன் சினிமாவுக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டுக்கு தெரியாம போகிறேன். ஸ்கூல் கட்டேஸ்ட்டு 8th அந்த பக்கம் பின்னாடி காவல் அத்துலேயே போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே ஒருத்தர் பார்த்துட்டாரு சினிமா தேட்டரில். அவர் எனக்கு தெரியுமா தெரியாது தெரியல, நான் அவரை எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பா ஃப்ரெண்டு. என்ன சொல்லிட்டு போறேன்னு பயந்துகிட்டே நாட்டிலே வரேன். சினிமா பார்த்து சந்தோஷம் அங்கேயே போயிடுச்சு. அவர் பார்த்த உடனே பயந்துக்கிட்டே தானே நடந்து வீட்டுக்கு வர்றதுக்கு சைலண்டாக இருக்கிறேன். வீட்டில் என்ன சொன்னாலும் கூட பேசுறாரு, எது பண்ணுறாலும் சைலண்டாக எல்லாம் தெரியும் தலையிட்டு அவ்வளோ அமைதியா. காரணம் என்ன தெரியுமா, நம்ம சினிமாவுக்கு போனால் அப்பா அடிப்பாங்க, திட்டுவாங்க, அது தவறுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அதுக்கு போகிறதுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்தது. தப்பு பண்ணால் அதுக்கு இவர் போகக்கூடாதா,
போனா குடும்பத்தோட எல்லாம் கூட்டு போனா போகணும், இல்லை போக கூட அன்னைக்கு போல. ராமே சொல்லுங்க அலையில எதுக்கு சொல்லுவாங்கன்னா பெற்றோர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அது பாரு. ஆனா இதே வந்து வேணாம் சரி சொல்ல வேண்டாம். இப்போ இருக்கிற பசங்களாம் சொல்லிட்டு போகும் சினிமா ஆமா போயிட்டு வந்தேன், என்ன இருக்கும் சினிமாவுக்கு தானே போயிட்டு வந்தேன் சொல்லவே இல்லையா? எங்க வீட்டில் இருக்க பசங்க 10 வயசுக்கு சினிமா போயிட்டு வந்து கேட்கறாங்க, ஆமா சினிமாக்கு தான் போயிட்டு வந்தேன், வேற என்ன போயிட்டு வந்தேன், என்ன பண்ணிட்டு வந்தேன், இதை குடிச்சிட்டு வந்தேன் அது வந்தேன். நீங்க சினிமா ஈஸியா தெரியும், நான் குடிக்கிறது ஈஸியா தெரியுங்களா? சொல்லுங்க. இது காரணம் யாரு? பெற்றோர் தான். நான் ஒழுங்கா வளர்ந்ததுக்கு காரணம் எங்க பெற்றோர், அப்பா அம்மா. எங்க அக்கா பிள்ளைகள் ஒழுங்கா வளர்றதுக்கு காரணம் அதே எங்க அக்கா எங்க அம்மா. ஒரு கை தட்டி அல்லேலூயா. இவங்க ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒழுங்கா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு போட்டு மரமாண்டு வெட்டு வெட்டுறாங்க, அசைல இதுதான் ஒரு பேசுறது நான் பராமரிப்பு பண்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்றது அல்லேலூயா. பிள்ளைகளை நாம் என்ன பண்ணணும், நம்ம ஆவுக்கு அதுதான் சொல்றது, சர்ச்சுக்கு கொண்டு வந்த பிள்ளைகளை அவங்க எப்படியானா இருக்கட்டும் உருவாக்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே பண்ண தேவை, சர்ச்சுக்கு வந்து நீ எங்கன்னா போடா, இப்போ கிரிக்கெட் விளையாட என்ன பண்ண எதுனா பண்ணு, அந்த வார்த்தை அவனை மாற்றும். கர்த்தர் அவனை மாற்றுவார். கர்த்தர் கிட்ட அவனை ஒப்படைச்சுட்டா அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். ஆண்டவர் ஒரு நாள் அவன் பெரிய ஊழியக்காரனா அவன் நிறுத்துவாருமா? இன்னைக்கு ஊதாரியா பொறுக்கிய சுத்தமான ஊழியக்காரனை கர்த்தர் மாத்திடுவாரு. தேவன் நினைச்சார்னா எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த எகிப்தியர் விட்டுட்டாங்க, போத்திபார் மனைவி கிட்ட போத்திபார் மனைவி மேல ஆசைப்படுறா. அவன் இலக்கு மாறல. அவன் ஒரே ஒரு இலக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்திருக்கிறார், ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், நான் ராஜாவா கண்டனை உயர்த்த போறார், அதுதான் என் நோக்கம். இங்க அங்க போய் நான் தப்பு பண்றது பாவம் பண்றதுக்காக நான் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு முடியாது என்றான். திடீர்னு அவன் துணியை போட்டு இழுக்கிறா பாரு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கழுத்து விட்டுட்டு அவன் ஒரே ஓட்டம் ஓட்டான். உடனே அவன் வந்து என்ன பண்ண தெரியுமா? இந்த மாதிரி பாருங்க யோசிப்பு இதை என்ன பண்ணா, என்னங்க எங்கிட்ட தப்ப நடக்க பார்த்தான், இதோ அடையாளம் அதுக்கு வஸ்திரம் அவனுடைய வஸ்திரம்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயிலுக்கு போடுறாங்க. தப்பவே பண்ணல. அல்லேலூயா. ஒன்று தெரியுமா, உங்களை தப்பு பண்ணாம உங்களை பகைக்கிறாங்களா கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. 2 நிமிஷம் முடிச்சிட்டேன். உங்களை தப்பு பண்ணாம உங்களை யாராவது பகைக்கிறாங்கன்னா ஆண்டவர் உங்களை லிஃப்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். தூக்கி ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போட்டாங்க. அப்போ கஷ்டப்படுறான், மனசு ஒரு கஷ்டம் இருக்குமா இல்லையா? எப்படிங்க விசுவாசம் இருக்கா? ஒவ்வொரு பிரச்சனையிலும் பிரச்சனையே வருது நம்ம வாழ்க்கையில. ஒரு பிரச்சனை வந்து ஒரு நல்ல ஆண்டவர் செய்யும் போதே விசுவாசம் புஷுன்னு போயிட்டு இவனுக்கு பிரச்சனையே தான் பார்க்கலாம், நல்லதே இல்லை. அங்க பார்த்தா தம்பி தூக்கி குளியல் போட்டானுங்க. அப்புறம் எகிப்தியருக்கு காசு வெளி காசு வித்துட்டானுங்க. பாருங்கள கூட போறதுன்னா வெளி காசு வித்துட்டானுங்க. அதுக்கடுத்து இங்க போத்திபார் மனைவி நம்ம தப்பு பண்ணாம அவன் தப்பிக்கிறதுக்கு நம்மள மாட்டி விட்டான். தூக்கி ஜெயில போட்டாங்க, சிறைச்சாலையில போனான். அங்க அவனுடைய இலக்கு மாறல. அங்க ஆண்டவர் 42 ஆள் லாரியம் 42 ஆள் படிக்க வேணாம், அங்க போயிட்டு மானபாஸ்கர காலம் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனத்துடைய வெளிப்பாட்டை கொடுக்கிறான். ஒரு சொப்பனத்தை கொண்டு கர்த்தர் அவனை ராஜாவா சின்ன காரியத்தை கொண்டு உங்களை கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாமே தெரியும், நமக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா நேரா இவர் போறாரு. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பிரதம மந்திரியா கர்த்தர் அவரை மாத்துறாரு. பைபிள் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட போஸ்டிங் இல்லை. அல்லேலூயா. இப்ப இருக்கு இந்தியாவில். அப்போ பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அவனுக்காக ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தி அவனை பிரைம் மினிஸ்டராய் கர்த்தர் யோசேப்பை மாத்தினார். யார் தெரியுமா? குழியில் இருந்தா பாரு 17 வயசு பையன். யார் தெரியுமா? வெள்ளி காசு வித்துட்டாங்க பாத்தீங்களா? யார் தெரியுமா? போத்திபார் மனைவி கிட்ட அவமானப்பட்டான் பாத்தீங்களா? யார் தெரியுமா? சிறைச்சாலையில கழித்து இருந்தான் பாத்தீங்களா? எவ்வளவு கொடுமை வேதனையா இருக்கும். உண்மையா இருந்துட்டு கழித்து ஜெயிலுக்கு இருக்கிற எவ்வளவு வேதனையா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கேள்வி எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் தப்பு பண்ணாமே ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் இருக்கிறான். 13 வருஷம் லைஃப் போதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 வயசுல அவன் தொடங்குறான். 30 வயசு வரைக்கும் அவன் லைஃப்ல ஒரு மாற்றம் இல்லை. ஆனா ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அற்புதமானவர். அந்த 30வது வயதுல அவனுக்கு ஏற்ற காலத்துல ஒரு நேரத்தை குறித்திருந்தார். அப்போது அவன் ராஜாவாக உயர்த்தி பிரதம மந்திரியாய் மாற்றும் போது அதே சகோதரர்களுக்கு காலில் விழுந்தாங்க. இப்போ ஒரு கையை காட்டுங்க. அதே அப்பா காலில் விழுந்தாங்க. சொன்னாரு நான் மற்ற சப்ஜெக்டா சொல்லல. அவனுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு
கொடுத்துட்டு அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் அதெல்லாம் தானியெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு கடைசி அவன் வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்தும் போது அதே சகோதரர்கள் காலில் வந்து விழுந்துட்டாங்க. இவன் பார்த்துட்டான், என் 11 சகோதரர்கள் தானே நீங்க, இவனுக்கு தெரியல ராஜா வஸ்திரத்துல உயர்வுல அழகுல இருக்கிறான். இவன் கூடி கூடி பயன்படுத்தி எஜமானே ராஜாவே கூடி வந்து கை கட்டிக்கிறாங்க. டே குளிர போட்டவனே, என்ன எவ்வளவு சிரிச்சீங்கடா இன்னைக்கு மனசுல நினைச்சிட்டு ஒரு பக்கம் சிரிக்கிறான். அப்புறம் ஒரு பக்கம் அவன் கேட்க சொல்றான், நீங்க எல்லாம் என்ன போடல, கர்த்தர் எனக்கு உயர்த்துவதற்காக இதெல்லாம் அனுபவிச்சாங்க. இந்த பாடு இப்போது நான் சொல்ற ஒரு வார்த்தை சிஸ்டர் பிரதர், இப்போது நீங்க போற பாடுகள் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த குளிர் ஆண்டவர் அழிக்கிறதுக்கு இல்லை, உன் குடும்பத்தை உயர்த்துவதற்கு, பிள்ளைகளை உயர்த்துவதற்கு, உங்களுடைய வேலையை சார்ந்த கர்த்தர் உயர்த்துவதற்கு, உங்களுடைய இலக்கு மாறாமல் இருக்கணும். அவங்களுடைய இலக்கு கடைசி வரைக்கும் எங்கேயுமே மாறல, ராஜாவாய் உயர்த்தினார். இன்னைக்கு ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிங்கள். குடும்பம் எப்படி வரணும், பிள்ளைகள் எப்படி வரணும், வேலை எப்படி வரணும், ஊழியம் எப்படி வரணும், ஒரு இலக்கை நிர்ணயிச்சது. அதுக்காக நாய் மாதிரி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சோர்ந்து போகாதீங்க, கொஞ்சம் வயிற்று கட்டி பிடிச்சிட்டு வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் வரும். ஐயமெல்லாம் உங்களை பார்த்து நிறைய நடந்தது. நான் சொல்றேன், என்ன பார்த்து காய் தொட்டவங்களுக்கு முன்னாடி தலையை ஓடினார். இன்னைக்கு சொல்றேன், உங்களை பார்த்து எந்த ஜனங்கள் உன்னை பார்த்து பார்க்காத திரும்பி போனானோ அவன் வந்து ஐயா வணக்கம்